ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவதாண்டவம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொளியில் ஆண்டுகள் பல கடந்து நிற்கும் ஒரு பழமையான கோவிலில் நிகழும் தெய்வத்தின் அற்புதம் மற்றும் பக்தியின் வலிமையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள் மற்றும் உண்மையின் வெற்றி தாங்க இருக்கும். இன்றைய காணொளியும் உங்கள் ஆன்மாவை தொட்டு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். நண்பர்களே, கதைக்குள் செல்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். பல வருடங்களாக அந்த மலை உச்சியில் இருக்கும் அம்மன் கோவில் சாதாரணமாக யாருக்கும் திறக்காத ஒரு ரகசியமாகவே இருந்தது. அது வெறும் கோவில் அல்ல, அது அசைக்க முடியாத பக்தியின் ஆலயம். முருகன் என்னும் இளைஞன் தன் நாயின் கடுமையான நோய் காரணமாக பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் மலை உச்சியில் இருக்கும் அம்மன் கோவில் பற்றிய கதையை கேட்கிறான். அந்த அம்மன் குறிப்பிட்ட பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பதாகவும் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு மட்டுமே அருள் செய்வார் என்றும் கிராம மக்கள் கூறுகிறார்கள். முருகன் தன் தாயின் நோயை குணப்படுத்த கடுமையான விரதங்களுடன் அந்த மலையேற்றத்தை தொடங்குகிறான். வழியில் ஏற்படும் இயற்கையின் சோதனைகள். முதல் சோதனை ஆரம்பமாகிறது. அடர்ந்த காடு, வழி தெரியாத பாதைகள், சட்டென்று வந்து மிரட்டும் மழை, பசியின் கொடுமை. இயற்கையே அவனை தடுத்து நிறுத்தியது. பல முறை கீழே விழுகிறான். முழங்கால்கள் இரத்தமாக கிடக்கின்றன. ஆனால் அவன் மனசு மட்டும் உறுதியாயிருக்கு. அவனுடைய ஒரே இலக்கு அந்த அம்மன் சன்னதி. அவனுடைய ஒவ்வொரு அடியும் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லும் பிரார்த்தனையாக இருந்தது. அவன் நாய்க்கு ஏற்பட்ட நோய் அவனுக்குள் இருந்த பயத்தை விட பெரியதாக இருந்தது. அந்த பயத்தை பக்தியின் தீபம் எரித்து அணைத்தது. சோதனை மலை ஏறுவதில் மட்டும் நிற்கவில்லை நண்பர்களே. சில கிலோமீட்டர் தூரம் ஏறிய பிறகு எதிரில் ஒரு காட்டாறு குறுக்கே வருகிறது. அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முருகனின் உடல் சோர்வடைந்திருந்தது, மனமோ கலக்கமடைந்திருந்தது. இனி நான் என்னால் முடியாது போல இருக்கிறதே, நான் திரும்பி போக வேண்டுமா என்று அவன் மனம் ஒரு கணம் அலைபாய்கிறது. அப்போது எங்கிருந்தோ ஒரு வயதான துறவி தோன்றினார். கந்தலை கட்டியிருந்தார். அவர் முருகனிடம் மெதுவாக சொன்னார், மகனே, இந்த கோவில் நீ வருவதற்காக காத்திருக்கவில்லை, உன் பக்திக்காக காத்திருக்கிறது. உன் நாய்க்கு இருக்கும் நோயை குணமாக்கும் சக்தி உனக்குள் இருப்பதை நீ உணர வேண்டும். ஆற்றில் இறங்குவதற்கு முன் நீ மனதின் பாரத்தை நீக்கிக்கொள். அந்த துறவி தன் கையில் இருந்த ஒரு சிறிய களிமண் விளக்கை எடுத்து அதிலிருந்த எண்ணெயை ஆற்றின் ஓரத்தில் இருந்த ஒரு கல்லின் மீது ஊற்றினார். ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று முணுமுணுக்க, ஆச்சரியம்! வெள்ளத்தின் வேகம் சட்டென்று குறைய ஆரம்பித்தது. முருகன் அந்த துறவியின் காலில் விழுந்து வணங்கினான். துறவி அவனை வாழ்த்தி, நீ கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடு, நீ ஏறினதும் நான் திரும்பி வந்து விடுவேன் என்றார். முருகன் தன் விரதத்தின் முதல் பலனாக வைத்திருந்த, தன் நாய்க்காக வைத்திருந்த கொஞ்சம் காய்ந்த பழங்களை அவருக்கு கொடுத்தான். துறவி, போ, உன் இலக்கை அடைவாய் என்று சொல்லிவிட்டு மறைகிறார். அந்த துறவியின் வார்த்தைகள் முருகனுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தன. அவன் ஆற்றை கடந்து இன்னும் சில மணி நேரம் போராடி இறுதியாக அந்த மலை உச்சிக்கு வருகிறான். சூரியன் மறையும் நேரம். அங்கே பாறைகளுக்கு நடுவில் சிதைந்திருந்தாலும் கம்பீரமாக அந்த அம்மன் கோவில் நின்றது. கருவறைக்குள் விளக்குகளும் இல்லை, பூசாரிகளும் இல்லை. முருகன் தனிமையில் தன் நாயின் பெயரைச் சொல்லி கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். அம்மா, என் நண்பனுக்காக, என் செல்லத்துக்காக ஒருமுறை என் முன் தோன்றிவிடு. அவன் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் கோவிலின் பழங்கால தரையில் விழுந்தது. திடீரென்று கோவில் முழுவதும் சந்தனத்தின் தெய்வீக மனம் பரவியது. திடீரென்று கருவறையின் உள்ளிலிருந்து ஒரு மெல்லிய ஒளிவெள்ளம் பரவியது. அந்த ஒளி மெல்ல மெல்ல உருவம் பெற, பச்சை நிறப்பட்டு உடுத்திய கருணையே உருவான அந்த தெய்வம் அவன் கண்முன்னே நின்றாள். அந்த அம்மன் பேசவில்லை. அவள் தன் கையில் இருந்த ஒரு தங்க விளக்கை முருகனை நோக்கி நீட்டினாள். அந்த விளக்கு தானாகவே ஒளிர்ந்து முருகனின் சோர்ந்த உடலை தழுவியது. அந்த ஒளியில் முருகனின் உடல் வலிமை பெற்றது, பசி பறந்தது. அம்மன் மெல்ல கையை உயர்த்தி முருகனின் தலை மீது வைத்து ஆசிர்வதித்து மறைந்தார். முருகன் அந்த தங்க விளக்கை எடுத்துக்கொண்டு அதே வேகத்துடன் மலையிலிருந்து கீழே இறங்கினான். வழியில் அந்த துறவியை காணவில்லை. அவன் வீட்டுக்கு திரும்பிய போது அவன் வீட்டிற்கு வெளியே அவன் செல்ல நாய், ஆமாம், அந்த நாய் அதன் உடல் முழுவதிலும் அம்மன் கொடுத்த ஒளியின் கதிர்வீச்சு பட்டு அது எழுந்து நின்று வாளை குழைத்து முருகனை வரவேற்கிறது. அதன் நோய் முழுவதுமாக நீங்கிவிட்டது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்வது என்ன? கடவுள் என்பவர் எங்கோ மலை உச்சியில் இல்லை. அது நம் உள்ளில் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு உயிரின் மீது நாம் வைக்கும் உண்மையான அன்பு, அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அந்த உண்மையான அன்பின் வீரியமே தெய்வத்தை நம் முன் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த ஐப்பசி பௌர்ணமி, கோஜாகிரி பௌர்ணமி என்று சொல்லப்படும் இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கையை தளரவிடாதீர்கள். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் பதில் உண்டு. இந்த சம்பவம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால்
மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி என்று எழுதுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அற்புதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.